பிரச்சாரம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் நாளான இன்றே வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தாவேக தலைவர் விஜய். ரெண்டு பேரும் வேட்புமனு தாக்கல் செஞ்ச உடனே பிரச்சாரத்துக்கு நேராக போயிட்டாங்க. 4 முனை போட்டிகளில் யார் இருமுனை அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு கோர்ட் கேட்கிறது. ஜெகேஸ்வரன், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு, தொகுதி பங்கீடு முடிஞ்சு, வேட்பாளர்கள் அறிவிச்சு, தேர்தல் அறிக்கையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டே ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. எலெக்ஷன் ஃபீவர் ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பித்த புள்ளியிலிருந்து இப்போ யோசிச்சு பார்த்தா ஏதாவது இந்த டிராவலில் மாற்றம் நடந்திருக்கா? ஏதாவது சிக்னிஃபிகண்டான முன்னேற்றம் இல்லை பின்தங்குதல் ஏதாவது நடந்திருக்கா? இல்லை எதிர்பார்த்த மாதிரி தான் எலெக்ஷன் போகுதா? இல்லைங்க, நீங்க ஒரு நெரேட்டிவை தமிழக வெற்றி கழகம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் செட் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. என்னன்னா, இந்த களம் என்பது திமுகவிற்கும் தாவேக்கிற்குமான களம். அதுதான் இன்னைக்கு கூட விஜய் அவர்கள் அவருடைய பெரம்பூர் தொகுதியிலையும் சொல்றாரு. அதற்கு அடுத்தபடியாக குளத்தூர் நன்னிச்சு தான் பேச முடியுது, அப்பயே அதான் சொல்றாரு. நேற்று நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதான் சொல்றாரு. எல்லா இடங்களும் அதான் சொல்லிட்டே இருக்காரு. ஆனா உண்மையில் களம் அப்படித்தான் இருக்கின்றதாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஒரு பக்கம் நீங்க பார்க்கின்றோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்கூட்டியே என்ன சொல்ல போனா போன வருட கடைசியிலேயே அவர் பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சாரு. ஏன்னா மழை எல்லாம் ஆரம்பிச்சதுனால சீக்கிரமா போறேன்னு சொல்லிட்டு 2 சுற்று முடிச்சு இப்போ 2வது சுற்றுல கிட்டத்தட்ட 153 தொகுதிகளுக்கு மேல போயிட்டார். கட்டமைப்பு ரீதியாக நீங்க பார்த்தீங்க என்றால் திமுக அதிமுக தான் மேட்ச் பண்ண முடியுமே தவிர தாவேக அந்த ஸ்பேஸ்ல இல்லவே இல்லை. விஜய்ங்கிற ஒரு தனிநபர் ஒரு கிரௌட் புல்லரா இருக்காரு, ஒரு பெரிய சினிமா ஸ்டாரா இருக்காரு. அப்ப ஆப்வியஸ்லி அவருக்கு கிரௌடு வருது, அதை பார்க்க முடிகிறது. அதை வச்சுக்கிட்டு பல நேரங்களில் மீடியாவும் இல்ல சோசியல் மீடியாலையும் விஜய்க்கும் இது ஸ்டாலின் அவர்களுக்கும் நடக்கின்ற போட்டி, திமுகவிற்கும் தாவேக்காவோட போட்டி அப்படிங்கிற நரேட்டிவ் தொடர்ச்சியா செட் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த சமீப காலத்தில் நீங்க பார்க்கலாம், நிறைய கேள்விகள் அவர் மேல எழுந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கும் பொழுது அவர் பெரம்பூர் போய் பேசுறாரு. எல்லாரும் எதிர்பார்த்து சொல்லப்பட்ட சொந்த கட்சிக்காரங்களை எழுதுறாங்க. ஆனா பெரம்பூர் பத்தி ஏதாவது பேசினா, நீ நேற்று ஸ்கிரிப்டை இன்னைக்கு ஏன்னா மறுபடியும் நீ ஒப்பிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவருக்கு பெரம்பூர்ல போய் என்ன பேசணும், குளத்தூர்ல போய் என்ன பேசணும், வில்லிவாக்கத்துல என்ன பேசணும், ஏன்னா ஸ்கிரிப்டை தனித்தனியே கொடுக்காம ஒரே ஸ்கிரிப்டை கொடுத்து சார் இதை மட்டுமே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க சார், இதுமே போதுமானது சொல்லிட்டாங்களாங்கிறது தெரியல. அவரும் அதை நல்லா மனப்பாடம் பண்ணனால ஒரு 4 இடத்துல நம்ம பேசலாம்னு அவர் போயிட்டு இருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க இப்ப குளத்தூருக்கு முதல்ல ஸ்டாலின் போறாங்க, குளத்தூருக்கு தாம் என்ன செஞ்சிருக்கோம், அடுத்த என்ன செய்ய போறோம்னு சொல்லி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வேற ஒரு தொகுதியில பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, நீங்க தூத்துக்குடியில பேசிட்டு இருக்காரு, தூத்துக்குடி சார்ந்த பிரச்சனைகள் என்ன, இதற்கு முன்னாடி நாங்கள் செஞ்சது என்ன, அடுத்த செய்ய போறது என்ன அப்படிங்கிறத சொல்லி பேசுவோம். விஜய் ஒரே ஸ்கிரிப்டே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வையில போறாரு. அதே கூட நிறைய இடங்கள்ல பேக் ஃபயர் ஆகுதுன்னு நான் பார்க்கின்றேன். வேட்பாளர்கள் அறிவிப்புல கூட பாருங்க, இவங்க கொடுத்த பில்டப்ங்கிறது 1 மணி நேரத்துல 10,000 வேட்புமனுக்களை வித்தோம், 5 மணி நேரத்துல 50,000 வேட்பாளர் வித்தோம்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று வரைக்கும் வேட்பாளர்களே வராம கடைசி கட்டத்துல திமுக அதிமுக அமமுக யாரும் தான் தூக்கி உள்ள போட எப்படியாவது நம்ம வேட்பாளர் அறிவிச்சு அவனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போறாங்க. அதுல யாரு கஞ்சா கடத்துறவன், யாரு ஜாமீன்ல வந்தவன், யாரு ஜாதி வெறியன் அப்படிங்கறத எந்த விதமான பாரபட்சம் இல்லாம, ஏன்னா விஜய் நேர்காணல்ங்கிற விஷயமே பண்ணல. நம்ம 2 கட்சிகளை பார்த்தோம், நேரடியாக நேர்காணல் பண்ணதை பார்த்தோம், வீடியோ பார்த்தோம், போட்டோஸ் பார்த்தோம். ஆனா தாவேக்கால இருந்து வரல செய்தி, தகவல் வந்தது 60 பேர் நேர்காணல் பண்ணாரு. எப்படி இப்ப பண்ணாரா, நீலாங்கரையில இருந்து கிளம்பினாரு, பனையூருக்குள்ள போனாரு, ஆனா 2ல என்ன நினைச்சு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அதனால நேர்காணல் கூட யாருமே பண்ணல, நானே பர்சனலா தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றாரு. சில மாவட்ட செயலர்கள் பெயர் மட்டும் தான் தெரிந்திருக்குமே தவிர மற்றவர்களுக்கு பெயர் கூட அவருக்கு தெரியாது. இன்னைக்கு கூட பாவம் BS பாபு அவர் பிரபுன்னு சொல்லி சொல்றாரு. அது சில நேரங்கள் அவர் தவிர்த்துட்டு போலாம். பட் ஆனா நான் சொல்ல ஒரு விஷயம்ங்கிறது, அவருக்கு உண்மையிலேயே யார் பாபு, யார் பிரபு, யார் எந்த தொகுதியில நிக்கிறாங்க, அவங்களுடைய பர்சனலான விஷயங்கள் என்ன, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி பேசணும், குளத்தூர்ல போய் என்ன பேசணும், வில்லிவாக்கத்துல என்ன பேசணும், அடுத்தடுத்து ஒருவேளை வெவ்வேறு தொகுதிகளுக்கு போனா, வெவ்வேறு மாவட்டங்களுக்கு போனா அந்த தொகுதியில என்ன பேசணும் அப்படிங்கறதுல அதுல பெரிய ஒரு லாகிங் இருக்கு அப்படிங்கிற பார்க்கிறேன். கட்டமைப்பு ரீதியாகவும் நீங்க அந்த களத்திற்கு போகும் பொழுது தேர்தல் நாள் அன்று திமுக 10 பேர் இருப்பாங்க, அதிமுக 10 பேர் இருப்பாங்க. விஜய் கட்சியில தேட வேண்டிய சூழல் தான் ஏற்படும். ஏன்னா பூத் கமிட்டி நிர்வாகிகள்லாம் இல்ல. மேபி பெரம்பூர்ல கொஞ்சம் பேர் இருக்கலாம், வில்லிவாக்கத்துல இருக்கலாம். இந்த தலைவர்கள் ரொம்ப தெளிவா இந்த சென்னையில நம்ம எல்லாத்தையும் இங்கே உட்காந்துக்கலாம், நம்ம ரொம்ப தூரம் கூட போக வேண்டாம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு தெளிவாக அந்த கட்சியெல்லாம் வேலை பார்க்குது. அந்த இடங்களில் தான் பார்ப்பீங்களே தவிர மாவட்டங்களுக்கு பயணிக்கும் பொழுது மாவட்ட ரீதியாக அவரெல்லாம் மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழலும் வாய்ப்பும் தான் இருக்கிறது. அந்த களம் என்பது இது திமுகவிற்கும் அதிமுகவிற்கான களம் தான். சொல்லப்போனா என்டிஏவிற்கும் திமுக கூட்டணிக்குமான களமாகத்தான் இது போய்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த தேர்தல் என்பது போகும். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? விஜய் பிரச்சாரம் பண்ணாதான் ஓட்டு விழுமாண்ணா? இல்லை விஜய் என்ன பேசணுங்கிறத வச்சு தான் விஜய்க்கு ஓட்டு போட போறாங்களா? இல்லை விஜயனுடைய தொடக்க கால 3 ஆண்டு கால செயல்பாடுகள்லாம் பார்த்து தான் ஓட்டு போட போறாங்களா? விஜய்க்கு விழ போற ஓட்டு விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள் அன்னைக்கே முடிவு செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு பேச தரல, ஒரே ஸ்கிரிப்ட், கட்சி கட்டமைப்பு இல்ல, எல்லாமே விஜய் தானேங்க. இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்ற அந்த நபர்கள் என்பது, நீங்க அந்த ட்ரோன் கேமரால காமிக்கின்ற அத்தனை நபர்களும், அத்தனை ஆயிரக்கணக்கான நபர்களும் வாக்களித்தால் கூட நீங்க கிட்டத்தட்ட 210க்கு மேற்பட்ட தொகுதிகளை டெபாசிட் வராது.
ரொம்ப சொற்பமான தொகையில தான் டெபாசிட்டே வரும். நம்ம பார்க்கின்ற ஷார்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஐயோ பிரம்மாண்டமா இருக்கே, போற இடங்கள்லாம் விஜய்க்கு பெரிய கூட்டம் வருது, விஜய் ரசிகர்கள் வர்றாங்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன், நான் வந்து மற்றவர்களோட வேறுபடுறேன். விஜய்க்கு வர கூட்டம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அவங்க வந்து சும்மா வேடிக்கை பாரு கூட்டம் இல்ல. விஜய் பார்த்தாலே எங்களுக்கு போது, விஜய் என்ன பேசினாருங்கிற தேவையில்லை, என்ன கண்டென்ட்ங்கிற தேவையில்லை, விஜய் எது பேசினாலும் நாங்க ஏத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டம் தான். ஆனால் அந்த கூட்டம் என்பது இவர் சொல்றாரு இல்லையா, நான் திமுகவிற்கு மேட்சா நான் தான் இருக்கேன், திமுகவிற்கு நான் தான் வந்து சரியான ஒரு எதிரின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, அந்த இடத்துக்கு விஜய் இன்னும் பயணிக்கலாம் சொல்லி சொல்றேன். அந்த இடத்துக்கு இப்ப விஜய் வந்து ஏன் பெரம்பூர் குறித்து பேசணும்னு சொல்லி சொல்றோம், இல்ல ஏன் வந்து பல பொதுவான விஷயங்கள் குறித்து பேசணும், ஏன் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்லி சொல்றோம்னா, நீங்க ஒரு தரப்பு யோசிக்கிறாங்கல்ல, இல்ல திமுக மாற்று சொல்லி சொல்றாங்கல்ல, எந்த விதத்தில் மாற்றாக இருந்தார், இல்ல அதிமுக எந்த இடத்துல ஒரு மாற்றாக இருந்தார் அப்படிங்கிற கேள்வி எழுதுல. அந்த வாக்காளர்களின் வாக்குகளை வாங்காம நீங்க எப்படி இரண்டாவது இடத்திற்கோ இல்ல வந்து இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, கிடையவே கிடையாது. நீங்கள் மூன்றாவது இடத்தில் தள்ளப்படுவீங்க. அந்த மூன்றாவது இடம் தள்ளுவதற்கு, மூன்றாவது இடத்தில் நிலைத்திருப்பதற்கு உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய ரசிகர்கள் வாக்கள் என்பது போதுமானதாக இருக்கும். அதுவும் சட்டம். இன்னொன்னு, ஒட்டுமொத்த இளைஞர்கள் வாக்கு ஒரு பின்னாடி தான் இருக்கு, ஒட்டுமொத்த பெண்கள் வாக்கு பின்னாடி தான் இருக்கு. இது வந்து தொடர்ச்சியா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியிலும் இளைஞர்கள் வாக்கு இருக்கு, திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, பாமக இருக்கு. எல்லா கட்சியிலும் இளைஞர்களை பார்க்கிறோம், எல்லா கட்சியிலும் பெண்களை பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமா இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஜெகதீஷ், கடந்த 25 ஆண்டு கால தேர்தல் எடுத்து பாத்தீங்கன்னா திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், யாராவது புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இந்த கோட், இந்த வரிக்கான பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து ஒரு 20% எப்பவுமே தமிழ்நாட்டு தேர்தலில் இருந்துகிட்டே இருக்கு. அது விஜயகாந்தா, வைகோவா, கமலா, நிறைய பரிமாணங்கள் அடைஞ்சிருக்கு. ஆனா நாம் தமிழர் சீமானா. ஆனா இந்த தேர்தலில் திமுக வேணாம், அதிமுக வேணாங்கிற புள்ளிய ரொம்ப சரியா ஒரு புள்ளியில ஷார்ப்பா குவிக்கிற இடத்துல விஜய் வந்து உட்கார்ந்துருக்காரு. விஜய் என்ன பேச போறாரு, என்ன எழுதுறாரு, அவர் கட்சி நடத்துறாரா, கட்டமைப்பு இருக்கா, பூத் ஏஜென்ட் இருக்காங்களாங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இவ்வளவு பாப்புலரிட்டியான ஒரு ஒரு மேக்னெட் மாதிரி அவர் தெருவுக்குள்ள போனாருன்னா மக்கள் சாரையா வந்து விழுகுறாங்க. இனிமேல் விஜய் மாதிரியான ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு இன்னொரு வர முடியுமான்னு தெரியாத அளவுக்கான நபர் விஜய். அப்போ இந்த திமுக வேணா அதிமுக வேணாங்கிறவங்களோட இந்த 20% விஜய்க்கு போகாதுன்னு ஜெகதீஸ்வரன் சொல்றாரா? இல்லங்க, அந்த பெர்சன்டேஜ்ல நான் வந்து டிஃபர் ஆகுறேன். 20% நீங்க சொல்றீங்க இல்ல, ஏன்னா அதுல தான் தாவேகா சொல்ல 20% நான் சொல்லல. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எப்பவுமே திமுக அதிமுக வாங்கின வாக்க கூட்டினீங்கன்னா ஒரு 80-85 வந்துருது, இல்லைன்னா 80ல நிக்குது. 15ல இருந்து 20% திமுக வேணா அதிமுக வேணாங்கிற மைண்ட்ல எப்பவுமே இருக்காங்க. ஆமா, அதை ஒத்துக்கிறேன். அதாவது நீங்க அந்த 15ல 20% வெளியே நிக்குதுங்கிறது, அந்த 20%க்குள்ளதான் சீமான் வர, சீமான 8% எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. நான் அதில் கூட நிறைய பேர் அந்த குறையும் சொல்லி சொல்றாங்க, அதுல கூட நான் டிஃபர் ஆகுறேன். ரொம்ப எல்லாம் குறையுங்கிறது எனக்கு தோணல. அந்த பெர்சன்டேஜ் தக்க பரத்தோடு. இன்னொன்னு, நீங்க வந்து நம்ம 4 முனை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஐயா ராமதாஸ் நிக்கிறாரு, சசிகலா அவங்க நிக்கிறாங்க, கிருஷ்ணசாமி நிக்கிறாரு, சுயேட்சைகள் நிக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பாப்புலரான சில பேர் நபர்கள் நிற்பாங்க. இவங்க நோட்டா இதெல்லாம் இந்த கணக்கு எல்லாம் சேர்ந்தோம் 20ங்கிறது வருது. நான் சொல்றேன், விஜய்க்கு என்னுடைய கணிப்புங்கிறத முன்னாடி சொன்ன மாதிரி 8ல இருந்து 10 வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றது. அந்த 10 வந்து 15 ஆக்குறதுக்கோ 20 ஆக்குறதுக்கோ விஜய் மெனக்கட்டாரான இல்லைன்னு நான் சொல்றேன். அந்த வாக்காளர்கள் இப்போ இல்ல 2 பேர் வேணாம், சீமானு வேண்டாம், எனக்கு வந்து திமுக அதிமுக நிறைய குறைபாடுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, போதாமைகள் இருக்கு, அதனால நான் புதுசா ஒருத்தரை தேடுறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க எந்த வகையில் விஜய் மாற்றாக இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்கல்ல, அதற்கு விஜய்கிட்ட பதிலே கிடையாது. ஒண்ணு இல்லைங்க, பெரம்பூர் மக்கள் இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்காங்க. ரசிகர்களை தாண்டி பெரம்பூர்ல வீட்டுல உட்காந்து டிவியில பார்த்தேன், நாளைக்கு சாயந்தரம் வந்து டிவி என்னப்பா விஜய் வந்துட்டு போனார், என்னப்பா பேசினார் பெரம்பூரை பத்தி அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். குளத்தூருக்கு வந்தாரு, குளத்தூர் 2 நிமிஷம் தாங்க பேசினாரா, அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஓகே, 2 நிமிஷம் வந்து குளத்தூரை பத்தி பேசினாரா? இல்ல. வில்லிவாக்கத்துக்கு போக முடியல, நான் சரி ஓகே பிரச்சனைகள் வந்து பர்மிஷன். ஆனா பெரம்பூர் மக்கள் நம்ம தொகுதியில நிக்கிறார், நம்ம தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் அவர் ஏன் நிக்கிறார் அவர் சொன்னார். நான் இங்க அம்மாக்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன், இங்க நிறைய உழைப்பாளிகள் இருக்காங்க. சரி ஓகே, பெரம்பூர் மக்களுக்கு பெரம்பூர்ல ஏன் சூஸ் பண்றீங்க நீங்க வந்து ரொம்ப காஸ்ட் நியூட்ரல், ரிலிஜியஸ் நியூட்ரல் நானே பேசிட்டு இருந்தேன். ஆனா அது கூட இல்லங்கிறது எனக்கு தெரியும். திருச்சி கிழக்கையும் பெரம்பூர் நீங்க சூஸ் பண்றத கூட அந்த கணக்கிலும் சேர்ந்தா இருக்கு நான் பார்க்கின்றேன். அப்படி இருக்கும்போது பெரம்பூர் சார்ந்த பிரச்சனைகளை என்ன பேசினாரு இன்னைக்கு சாயந்தரம் உட்கார்ந்து பார்க்கின்ற பெரம்பூர் மக்கள், நாளைக்கு திருச்சி வந்தா அவர் என்ன பேசுவார், திருச்சி கிழக்கு வந்து என்ன பேச போறான்னு பார்க்கின்ற மக்களுக்கு பெருந்த ஏமாற்றமா இருக்கும். பொதுவாக நேத்தானே இது பேசினாரு, இந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்தல இது பேசிட்டாரு, இன்னும் 2-3 இடத்துல ஏற்கனவே இதெல்லாம் பேசிட்டாரு. பேசிய விஷயங்கள் பேசாம பெரம்பூர் சார்ந்து என்ன பேச ஒரு கேள்வி இருக்குல்ல, அது நான் கேட்கல. கட்சியில சொந்த கட்சியில இருக்கிற ட்விட்டர்ல இருக்கிற தம்பிகள் நிறைய பேர் எழுதுறாங்க, அண்ணா என்ன பேசிட்டு இருக்காரு, பெரம்பூர் யாரும் ஸ்கிரிப்ட் கொடுக்கலன்னு கேட்கறாங்க. அப்ப அதை தானே எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்துல விஜய் தவறான்னு சொல்லி சொல்றேன். நீங்க ஆர்வி சேகர் எதிர்க்கணும், திலகபாபா எதிர்க்கணும், நாம் தமிழர் வேட்பாளர் பேசலாம் அப்படின்னா அந்த இடத்துல விஜய் எந்த இடத்துல செட் ஆகிற ஃபிட் ஆகிற நான் பாக்குறேன். அக்னீஸ்வரனா, 4 முனையில யார் 2 முனை? எனக்கு உங்க மேல கோபம். ஏன் விஜய்ன்றீங்க? அவருடைய பிரமாண பத்திரத்தில் ஜோசப் விஜய்ன்னு தான் கொடுத்துருக்கிறாரு. நான் ஜோசப் விஜய்ன்னு சொல்லுங்க. அது ஒன்று.
இங்க ரெண்டு பதில் சொல்லிடுறேன். ஜோசப் விஜய்ங்கிற பேர் வந்து கெட்ட பேர் கிடையாது, அது அவருடைய பேர் தான். ஆனால் அது ஹெச் ராஜா அண்ணன் சொல்லி அது அவர் கிறிஸ்தவர்னு மத அடையாளத்துக்குள் புகுத்துகிற ஒரு முயற்சியாக அது அந்த பேர் அப்போது பார்க்கப்பட்டதால நம்ம அதை தவிர்த்துறமே தவிர அது அவர் அந்த பேரில் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. பேரில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு பேரை விடுறது எங்களுக்கு மனசுக்கு கவலையாக இருக்குது. அதனால அதையும் சேர்த்து சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் சி ஜோசப் விஜய்னு இனிஷியலி சேர்த்துங்கண்ணே. அது என்ன திருத்துறீங்க பார்த்தீங்களா? இது மகிழ்ச்சியாக நான் வரவேற்கிறேன். அப்படின்னா ஜோசப் விஜய் சந்திரசேகரன் சேர்த்துக்குருவோம். ரைட்டா? இங்கே என்னன்னா 2 கட்சிகளுக்கு தான் போட்டி. இதுபோல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தார், விருத்தாச்சலத்தில் நின்றாரு. அப்புறம் 41 தொகுதிகள் வாங்கி அதில் 29 சட்டமன்ற உறுப்பினராகி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் அவரை தாண்டி இவருக்கு செல்வாக்குகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் செல்வாக்கு இருக்கு, இல்லைங்கல. எதில் செல்வாக்குன்னா படத்தில் நடிக்கிறதுல இருக்கு. அவருடைய ரசிகர்கள் அவரை நேசிக்கிறார்கள், அதில் இருக்கு. அரசியலில் இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி என்பதை இப்போ எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிறார்ல, எந்த தேர்தல்லன்னு கேட்குறேன். 26 தேதி ஏப்ரல் 23 நடக்க போதில்ல அந்த தேர்தலில். இப்போ ஏற்கனவே நடந்த தேர்தலில் திமுக அதிமுக நடந்த தேர்தல். அப்போ அதை எடுக்கக்கூடாது. அப்போ இந்த தேர்தலில் போட்டி அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தலில் போட்டின்றது எப்படி தெரியும், எப்போ தெரியும்? ஆனால் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை கவனிக்க மறந்துட்டீங்க. தாவைக்கா இந்த பதிலை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக ஏன் திமுகவுக்கு எதிரி இல்லை தெரியுமா? 2017க்கு பிறகு அதிமுகவே இல்லை. நீங்க சொன்ன வைகோ, கமல் எல்லாருமே ஜெயலலிதா இருக்கும்போது கட்சி ஆரம்பித்தவர்கள், விஜயகாந்த் உட்பட. ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலராக இருந்தபோது புதுசா வர்ற ஃபோர்ஸை ஏதோ ஒரு வகையில் தவிர்த்து விட்டு அல்லது கூட்டணிக்குள்ள சேர்த்து அதை காலி பண்றாங்க. எடப்பாடி அதிமுகவுக்கு தலைவரான பிறகு தாவைக்கா உள்ள வரனால எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இருந்த ஆறா, அவங்களுக்கு இருந்த ஆற்றல் எடப்பாடிக்கு இல்லை. அதனால இந்த போட்டி திமுகவுக்கு தாவைக்காங்கிறாரு. அவங்க கரெக்டா அதிமுகங்கிறத 2017 கோட போடுறாங்கண்ணே. அதாவது சார் அந்த அந்த மொழி நீங்கள் சொன்ன பேருக்கு ஹீப்ரு மொழியில் என்ன பொருள் போட்டிருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு வந்தேன். ஜோசப்கா சேர்ப்பவர்னு அர்த்தம். ஜோசப்கா ஆமாம், சேர்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். யாராற்றிருந்து சேர்த்தவர்? அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை சேர்த்தவர். பாரதிய ஜனதாவிலிருந்து அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அதிமுகவிலிருந்து 2 கட்சியில் இருந்தவரை சேர்த்தவர். அப்புறம் திமுகவினால் உருவாக்கப்பட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உருவாக்கப்பட்டு அப்புறம் அண்ணா இதில் விசிகாவுக்கு போய் மாநில துணை பொதுச் செயலாளர் பெரும் பதவியை வாங்கி அண்ணன் வன்னியரசு, திரு சிந்தனை செல்வன் போன்ற பெரியோர்கள்லாம் இருக்கிற இடத்துல இவருக்கு சல்லுன்னு சூப்பர் ப்ரமோஷனை கொடுத்து அங்கிருந்து அவரை வெளியேற்றி அப்புறம் அங்கே தாவேக்காவுக்கு இப்போ தாவேக்காவில் ஏங்க ரஜினி பயந்தவருங்க என்று ஒரு சூப்பர் ஸ்டார். இன்றைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் தான், படத்தில் மட்டுமில்லை வாழ்க்கையிலும் அவர் சூப்பர் ஸ்டார் தான். அவரை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டு இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த அவரை சேர்த்தவர் இப்போ யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்களோ எல்லோரையும் சேர்த்து விட்டு இப்போ கடைசியா அப்பா இனிமேலுக்கு தேதி 30 ஆகி போச்சு, இதுக்கு மேலே நம்ம காத்திருந்தோம்னா நமக்கு சரியாக வராது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அதற்கு பிறகு அடுத்த 2 கட்சியை சும்மா விட்டுறீங்களே அப்படின்னு நீங்கள் இப்போ எதிர்பார்ப்பீங்க. நாங்கள் சும்மாலாம் எதிர்பார்க்க மாட்டேன், தெரியும். நாங்கள் சும்மாலாம் விட மாட்டோம். தெரியும். தாவேக்காவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போட்டி. கேட்குறீங்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வந்ததுக்கு பிறகுதான் இப்படி இருக்கிறாரு, இப்படி வந்திருக்கிறாருன்னு சொல்றீங்களே. நான் சொல்லனே, நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க. தாவேக்கா சொல்றாங்க அப்படி சார். அவங்க அவங்களுக்கு போட்டியே டொனால்டு ட்ரம்ப்பும் சிங்கப்பூர் மலேசியா பிரதமர் தான். இந்த தேர்தல்ல ஒய் பிரிவு யார் கொடுத்தது? ஒய் பிரிவு யார் கொடுத்தது? இல்ல உங்களை வரேன் 2021 இல்ல 2021 நீங்க 1000 கேள்வி கேட்டா பதில் சொல்றேன் சார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். சொல்லுங்க. ஒய் பிரிவு யார் கொடுத்தது? செல்ல கவர்மெண்ட். சரி, அதுக்கு ஏதாவது முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் மாநில காவல்துறை இந்தந்த இடத்தில் இவருக்கு பாதுகாப்பு குறைபாடை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு ஏதாவது ஆதாரங்கள் உண்டா? அது இல்லைண்ணே, ஹோம் மினிஸ்டர் நினைச்சா யாருக்கு வேணா கொடுப்பாங்க. யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க.
ஆனா ஏன் இவருக்கு கொடுத்தீங்க? அப்ப இவரை இயக்குவது யார்? அதிமுக. அதுதான் உங்கள் விருப்பம். அதிமுக அது பாஜக கிடையாது. அவரை இயக்க அதைத்தான் நான் கேட்டேன். ஒய் பிரிவுக்கு போனா அதிமுகன்றீங்க. அப்ப அதிமுக மத்திய அரசில் இருக்குது. உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கிறாரு. நீங்க சொல்லிருப்பீங்க இவர்கள் நீங்க சொல்லிருப்பீங்க விஜய்க்கு ஒய்பிரிவு கொடுங்க. அடேங்கப்பா, நாங்க சொல்லி ஆமா, எடப்பாடி வெற்றி பெற வாய்ப்பு இல்லாத 27 தொகுதியை பாஜக பார்த்தா வீரராம பாண்டியன் அவர்கள் தெளிவா சொல்வார். அதை விட்டுருங்க. இப்ப நான் கேட்பது, நீங்க படத்துல நடிக்கலாம், நீங்க அரசியல்ல இன்னொருத்தர் வாக்குகளை பெறலாம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அது உழைச்சா இல்ல அடுத்தவங்களுடைய உழைப்பையா? அண்ணா நீங்க லாயர், அதனால தர்க்கங்களை கரெக்டா அப்படி எடுத்து வைக்கிறீங்க. விஜய் ஒரு நடிகர், அவருக்கு என்ன வருமோ அவர் துறையிலிருந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. நீங்க உங்க துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அப்ரோச் அப்படிதானே இருக்கும். ஏன் ஒரு பஞ்ச் டைலாக் விஜய் சொல்றாருன்னா அவருக்கு அது எளிதானது. அவர் அப்படிதான் பார்த்திருக்காங்க மக்கள். எல்லா இன்டர்வெல்லையும் வில்லனுக்கு எதிராக விஜய் பேசுகிற பஞ்சு கடைசியில் விஜய் ஜெயிப்பாருன்னு விஜய் ரசிகர்கள் நம்புறாங்க. இந்த முறை பஞ்ச் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் போட்டி திமுகவுக்கு தாவேக்காகிறார். இப்பதான் இன்டர்வல் விட்டுருக்காங்க. மே 4ஆம் தேதி நமக்கு கிளைமாக்ஸ் வந்துடும். ஒன்றும் கிடையாது. கிளைமாக்ஸ் ஏன் அவ்வளோ தூரத்துக்கு போறீங்க? தமிழ்நாட்டில் அதிமுக கட்சியோ திமுக கட்சியோ பாவம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்த கட்சி. அதனுடைய தலைவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவங்க அரசியலுக்கு இப்போ தான் ஒரு 2 வருஷம் ஆச்சு. நீங்க சொல்றது அவங்க பலவீனம்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்து எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குள்ளேயே கடனை கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் உங்களுடைய நோக்கம் என்பது எல்லாவற்றையும் நான் தான் சொல்றீங்கல்ல. ஆனா உங்க ட்ரோன் கேமராவே எடுத்துருச்சு. இந்த இடத்துல சிரிங்க, இந்த இடத்துல சத்தமா பேசுங்க, இந்த இடத்துல அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு பாத்தீங்களா? அதுக்கு இன்ன வரைக்கும் விடை தெரியவே இல்லை. நீங்க சொல்லுங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஒரு இடத்துக்கு பேச போறாங்கன்னா இந்த ஏரியால இந்த பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணணும்னு ஒரு ரிசர்ச் டீம் எழுதி கொடுப்பாங்கல்ல. என்னன்னா இதெல்லாமா சிக்கலானே, இதெல்லாமா ஒரு குறையா சொல்லுவாங்க. அதான் சொல்றேன். எதுக்கு மாநில அரசுல திமுக அதிமுக உங்களுக்கு அதுலயே கணக்கிலே இல்லை. 196 சட்டமன்ற தொகுதியில போய் சுற்றுப்பயணம் செஞ்சு 2வது முறையாக தேர்தலை அறிக்கையை சொல்லிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு மின்னல் வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் கடைசி நாளில் கொண்டு போய் போட்டுட்டு எனக்கு அவங்களுக்கு தான் போட்டின்னா நீங்கள் 2029 எதுக்கு? பாவம் திமுக அதிமுக சின்ன கட்சி சார். நீங்கள் நேரடியாக 2029 பிரதமரையே காலி பண்ணுங்கிறோம். உங்களுக்கு அந்த பெருமை உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாவில் போய் பயங்கரமா கூட்டத்தை கூட்டுவீங்க. அக்னீஸ்வரன் தாவேக்காவை பார்த்து பயந்துட்டாரோ? ஐயோ 200% பயந்ததுனால தான் கரூர்காரங்களா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டோம். பயந்ததுனால தான் மகளிர் அணியை பத்தி பேசுகிற போது அந்த தாவேக்காவில் மாநில மகளிர் அணியை அவங்க தானே போய் கொடுக்கணும் டிஜிபி அலுவலகத்தில். அவங்களை ஊக்குவிப்பதற்கு சட்ட ரீதியாக இதை எழுதி கொடுப்பதற்கு மாநில வழக்கறிஞர் அணி தானே போய் கொடுத்துருக்கணும். 52 தேர்தல் நடக்குது. இன்னும் வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவராவது தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு டிஜிபி அலுவலகத்தில் போய் ஒரு மாநிலத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் போனது உண்டா? அப்ப ஆனா எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்ற வார்த்தைகள் மட்டும். 2 வருஷம் தானே ஆகுது. எது கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தானே ஆகுது. மெல்ல நடந்து வரும். ஆனா கத்துக்குவாங்க. நீங்க கத்துக்கிட்டு வாங்க. 1% இருந்த நாம் தமிழர் கட்சி 2 ஆச்சு, 4 ஆச்சு, அப்புறம் 8.2 ஆச்சு. ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா தேர்தல்ல வாக்குறுதி சொல்றேன், எத்தனை வாக்குகள் என்று தெரியல. உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடே உங்க பைக்குள்ளதான் இருக்குது. ஆனா ஒரு தலைமை காவல் இயக்குனர் போய் கொடுக்கிற போது பாதிக்கப்பட்ட பெண்கள் என்று சொல்லுகிறீர்கள, அதுல மாநில மகளிர் அணி இல்லையா? நீங்க கட்சி நடத்துற மாதிரி நாங்களும் நடத்தணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு வேற பாணி இருக்கு. அதை தான் சொல்றேன். நீங்க தமிழ்நாடு ஒரு கட்டமைப்போடு இருக்கிற கட்சி. இந்த கட்சி சல்லுன்னுலாம் வந்துடல. திமுக அதிமுக, பிராமணர் அல்லாதார் சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதுக்கப்புறம் நீதி கட்சி, அதுக்கப்புறம் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் 2005 தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இடையில பாமக, 92 மதிமுக, இப்படி எண்ணற்ற கட்சிகள் வந்து அத்தனை காற்றுக்கும் மழைக்கும்
புயலுக்கும் அஞ்சாத இந்த ஒரு சில குறைகள் இருக்குது, நான் இல்லைங்கல, மொத்தமாக தூக்கி தலையில் வச்சு கோயில் கும்பகோணம் மாதிரி நான் ஆட விரும்பலை. ஆனால் அந்த கட்சிகள் செய்த நன்மைகள் 69% இடஒதுக்கீடு, அது மாதிரி கலைஞர் கொண்டு வந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு எதுவுமே செய்யாம நான் நடிச்சிட்டேன், எனக்கு 320 கோடி எனக்கு இதுல இருக்குது, அது தூய சக்தி இவ்வளவு வச்சு இது மகனுக்கும் மகளுக்கும் அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் லோன் கொடுக்கிற பேங்க் காசு அது